புயல் தொடர்பான ஒரு அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் தற்பொழுது நீர் இருப்பு 19.2 அடியாக உள்ளது. மேலும் தண்ணீரின் அளவு 2474 டிஎம்சியாக உள்ளது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த அணையை கண்காணித்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். பெஞ்சல் புயல் காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கானது நீர்வரத்து காலை 7 மணி அளவில் 459 இருந்த நிலையில் தற்சமயம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்சமயம் 5000 கனஅடிக்கு மேலாக நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் செம்பரம்பாக்கம் பகுதியில் மட்டும் கடந்த 3 மணி நேரமாக பெய்த மழையின் அளவு 130 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தற்போது 5356 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 24 அடி. தற்போது நீர் இருப்பு 19.47 அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் மொத்தமாக 3645 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். தற்பொழுது தண்ணீரின் அளவு 2474 டிஎம்சியாக உள்ளது. மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் அளவானது 134 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி செம்பரம்பாக்கம் ஏரியினை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி ஆகியோர் திடீரென ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மேலும் இன்று கூடுதலாக மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரி இன்னும் சில நேரங்களில் 20 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். விஜயன், தகவலுக்கு நன்றி.